ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்கல் அனஸ்தீஷியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா பார்த்தோம். இப்போ வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீஷியா பார்க்க போகிறோம். லோக்கல் அனஸ்தீஷியாவில் வந்து என்ன அப்படின்னாக்கா இது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து இன்ஜெக்டபிள், அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் மூலிமா யூஸ் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து நம்ம டோப்பிக்கலாக அப்ளை பண்ணுற அந்த மாதிரி மெடிசன்ஸ் அதாக இருக்கும். ஸோ ஸ்கின் மூலிமா அந்த பெர்செப்டேஷன்ஸ் மூலிமா நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டு அந்த இடம் வந்து சென்சேஷன் வந்து லாஸ் ஆகிறது தான் இந்த சர்ஃபேஸான லோக்கல் அனஸ்தீஷியா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பென்சோகைன், லிக்னோகைன், அமிட்டோகைன், ஸோ ப்ரோகைன், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்ஜெக்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 3ஆக கொடுக்குறாங்க: லோ பொட்டான்சி, இன்டர்மீடியேட், ஹை பொட்டான்சி. ஸோ லோ பொட்டான்சி பார்த்தோன்னா ப்ரோகைன், குளோரோப்ரோகைன் கொடுக்குறாங்க. இன்டர்மீடியேட் பார்த்தோன்னா லிடோகைன், ப்ரீலிகோயின் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹை பொட்டன்சி வந்து டெட்ராகைன், ரோப்ரோகைன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அதோட கிளாசிஃபிகேஷன். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா லோக்கல் அனஸ்தீஷியா வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து நம்மளுடைய வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனலை வந்து பைண்ட் ஆகிடும். ஸோ அப்படி பைண்ட் ஆகிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த சேனலோட வந்து பிளாக் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் இருக்கக்கூடிய எல்லா சோடியம்ஸும் இன்ட்ரா செல்லுலருக்கு போகாத மாதிரி பிளாக்கேஜ் பண்ணிவிடும். எதுனா வோல்டேஜ் கேட்டடவை. ஸோ பிளாக் ஆகிறது வந்து எந்த ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து கண்டக்ஷன் பண்ணாத மாதிரி பிளாக் பண்ணிவிடும். ஸோ நமக்கு வந்து அந்த டைமில் எந்த ஒரு சென்சேஷனும் ஏற்படாது. ஸோ இப்படி தான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் லோக்கல் அனஸ்தீஷியா. ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட், அதாவது நமக்கு வந்து எந்த ஒரு இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலை. அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு, இது வந்து இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு, இது வந்து சைட்டோசோல். இது வந்து சோடியம் அயான் சேனல் கேட்டட் பார்த்து அப்படின்னா க்ளோஸில் இருக்கும். இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இங்கே வந்து அயான் சேனல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ சோடியம், கால்சியம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் தான் இருக்கும். ஸோ இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாதனால இந்த கேட்டட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ இமேஜ் ப்ளே ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு அயான் சேனல் வந்து உள்ளே வந்து போகல, அதாவது இன்ட்ராசெல்லாருக்குள்ளே போகல. ஸோ இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ எந்த ஒரு சென்சேஷனும் இங்கே கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஆக்டிவேட்டட், அதாவது இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுனால எம்கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகாதனால இங்கே ஓப்பன் ஆகலை. இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிறனால இங்கே ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் ஆகும்போது இமேஜில் பாருங்கள். ஸோ அந்த அயான் சேனல் வந்து உள்ளார என்ட்ரல் ஆகுது, அதாவது இன்ட்ராசெல்லாருக்குள்ளே போகுது. ஸோ அப்படி இன்ட்ராசெல்லாருக்குள்ளே போகும்போது வந்து சோடியம் அயான் இன்ஃப்ளக்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு டீபோலரைசேஷன். நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைனா சென்சேஷன் வந்து ஆக்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இம்பல்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அயான் சேனல் கேட்டட் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள் இந்த டயக்ராமில். ஸோ அயான் சேனல்ஸ் எல்லாமே உள்ளே போகுது, அதாவது சோடியம் எங்கன்னா இன்ட்ராசெல்லார் ஃப்ளூயிடுக்கு வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாக்டு ஸ்டேட், அதாவது இப்போது லோக்கல் அனஸ்தீஷியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா சென்சேஷன் வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டென்டல் ப்ரொசீஜர் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது சிசரின் செக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. வாட் எவர், நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ரேஷன், ஸோ எந்த ஆப்ரேஷனுக்கு எந்த சர்ஜரி தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு அனஸ்தீஷியா தான் லோக்கல் அனஸ்தீஷியா. அந்த இடத்த மட்டும் மறுத்துக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல மட்டும் சென்சேஷன் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக தான் இந்த லோக்கல் அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுவாங்க. இந்த லோக்கல் அனஸ்தீஷியா ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆனோடனே இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இன்ட்ராசெல்லார் மெம்பரேனுக்குள்ளே க்ராஸ் ஆகுது. ஸோ ஆனவொடனே இந்த இடத்துல வந்து ஈஸிலி அயனைஸ்டு ஆகிடுது. ஸோ அயனைஸ்டு ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா லோக்கல் அனஸ்தீஷியா ரெசெப்டரோட பைண்ட் ஆகிடுது, சோடியம் சேனலை வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு சென்சேஷன் ஏற்படாது. ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டேஜ், அதாவது பிளாக் ஸ்டேட். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ்.